இப்போ ஈரான் என்ன சொல்லுது, நாங்க மரணத்தை நேசிக்கிறவர்கள் அப்படி சொன்னாங்க. We are our plan, our final ultimatum to enter the kingdom of God. We never dissociated your logic. உங்களோடு நாங்கள் இணைய முடியாது, அதனால we'll take war up to end of life. அவர்கள் அமெரிக்கா என்றாவது ஒரு நாள் எங்களை தாக்கும் என்று தெரிந்து கடந்த 47 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் மலைகளை குடைந்து கீழே மிசைல் சிட்டி அமைச்சிட்டாங்க. ஒரு சிட்டி 2 சிட்டி இல்ல, ஒரு சிட்டி சென்னை, இன்னொரு சிட்டி கன்னியாகுமரி. எவ்வளவு அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய டாட்டாலாம் இருக்காங்களே, அவங்க அங்க உள்ளவங்க தான். இவர்கள் இஸ்லாமியர்கள், ஆனா இனம் அங்க உள்ள இடம் தான். பார்சிகள் எல்லாமே ஒரே இனம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமண சமூகம் கூட அங்கிருந்து வந்ததான் சொல்வார்கள். நான் அதை உடனே என்னுடைய நண்பர்கள் அனைவரும் பிராமண சேர்ந்தவர்கள் தான். நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை, ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அரபு கலப்புகளாக நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படியே ஒரு நாகரிகத்தோடு வந்து இந்திய சமூகத்தோடு ஈரானுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தம் வந்து பாரம்பரிய ஒப்பந்தம். 2018 நினைஞ்சு போய் நமக்கு வரக்கூடிய அதிகமான சரக்கு 16% மேல் சவுதியிலிருந்து வருது, 24% 26% ஈராக்கிலிருந்து வருது, 11% ஈரானிலிருந்து வந்ததுதான் 2018 அமெரிக்கா மிரட்டி நிறுத்திட்டான். இப்ப அவன் நமக்கு வரப்போகுது. நம்ம இந்திய பணத்திலே வியாபாரம் பண்ணலாம். அவங்கள்ட்ட இந்தியர்களுக்கு அவங்க ரொம்ப உயர்ந்த மதிப்பு உண்டு. பாகிஸ்தானை தவிர எல்லா முஸ்லீம் நாடுகளும் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதோடு மட்டும் இல்ல, அமெரிக்காவோட 100 போயிங் விமானத்துக்கு சைன் பண்ணிட்டாங்க வாங்குறதுக்கு. பெரிய சண்டைக்காரன் 2 பேரும் பிசினஸ் மேன மாறிட்டாங்க. என்னதா இது? இதெல்லாம் யாருக்கும் தெரியாத செய்தி, சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இனிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு பேசுவேன். நான் இப்போ ஒரு செகண்ட்ல நான் உங்ககிட்ட வரும்போது அப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா வந்து செய்தி உங்களுக்கு சொல்லி. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் சுஃபியான் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். ராமகிருஷ்ணன். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. உலகமே உற்று நோக்கி அப்பாடான்ற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நிலையில இருக்கு. தொடருமா? இதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன? இப்போ பேசக்கூடிய செய்தி தான் உலகத்துக்கு முக்கியமான செய்தி. அமெரிக்காவுக்கும் அல்ல, நம்முடைய ஆண்டிப்பட்டிக்கும் அரசப்பட்டிக்கும் முக்கியமான செய்தி. ஏன் ஆண்டிப்பட்டிக்கு அரசப்பட்டிக்கு முக்கியத்துவம்னா, இந்த போர் நிறுத்தத்தின் பால் அதிகம் பாதிப்பு அடைந்தது இந்தியா, நம்ம நாடுதான். இப்போ சுஃபியானா பத்திரிகைக்காரர், எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நாடு இந்த போர் நிறுத்தத்தின் மூலம் எளிய மக்கள் விடுதலை அடைய போகிறார்கள். எளிய மக்கள், அவர்களுக்கு சாலையில இட்லி விற்கிறவங்க வரைக்கும் கேஸ் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்ப இந்த போர் நிறுத்தத்துல யார் ஜெயிச்சா, இந்த போரினுடைய பின்னணி என்ன, சுருக்கமா நம்ம பார்த்துதான். அமெரிக்கா வந்து உலகத்துல ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ், யாராலும் வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சக்தி. அதுக்கு காரணம் அமெரிக்காவில் எல்லாமே இருந்தது. அமெரிக்காவுடைய F சீரிஸ் ஃபிளைட்ஸ், அமெரிக்காவுடைய ராப்டார் ஃபிளைட் ஸ்டெல்த் விமானங்கள், அமெரிக்காவுடைய குண்டு விமானங்கள், அமெரிக்காவுடைய ஹாக்ஸ் விமானங்கள், அமெரிக்காவுடைய MQ-1, MQ-4, B-2 பாம்பர்ஸ், B-2 எக்ஸெட்ரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு 1000, 2000, 10,000 கணலி கொடுத்துருக்கேன் இதை பத்தி. அதனால அமெரிக்கர்களோட எனக்கு இதை பத்தி ரொம்ப தெரியும். USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ட்ரிபோலி, USS ஜெரால்ட் டார்ஃபோர்ட், USS சாண்டி வில்சன், USS சாண்டோஸ், இப்படி நிறைய இருக்கு. மிதக்கும் நகரங்கள் 1.5 லட்சம் கோடி. ஒரு பக்கம் F சீரிஸ் ஃபிளைட்ஸ், ஒரு பக்கம் சாப்பர், அப்பாச்சி சாப்பர்கள், ஒரு பக்கம் மிசைல், டொமஹாக் போன்ற மிசைல்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம், எலக்ட்ரானிக் E4 சிஸ்டம், ஜாமர் சிஸ்டம், சொல்லி மாளாத எல்லாவற்றையும் கொண்டு மத்திய கிழக்குல நிறுத்திட்டாங்க. எப்ப? ஒரு 4 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி. அமெரிக்காவும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமெனி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சரி, ஓமனோடு பேச்சுவார்த்தை நடத்தி திடீரென அமெரிக்கா மார்ச் 2ஆம் தேதி இறுதி பேச்சுவார்த்தை என்று நாள் குறித்தது. காலை தொழுகைக்கு பின்பு உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமெனியும் அவருடைய சகாக்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மகளுடைய வீட்டில் இஸ்ரேலும் அமெரிக்கர்களும் ஏராளமான டொமஹாக் ஏவுகணைகளை வீசி 38 பேரை படுகொலை செய்தார்கள். பிப்ரவரி 28. அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாம தான் மார்ச் 2ஆம் தேதி தானே நமக்கு டைம் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மள கொலை செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல, கொலை செஞ்சு போட்டாங்க. அது சிவிலியன்ஸ். அதுதான் ஈரான் வந்து கொதித்து எழுந்தது. இது ஒரு மனித சமூகப்பட்ட. அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, நசிக்கிறோம்னு நினைச்சாங்க. இஸ்ரேல் யூதர்கள் நினைச்சாங்க நசிக்கிறோம் அப்படின்னு. சார், உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படும் நினைச்சாங்க, அது நடக்கல. ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைச்சாங்க, அது நடக்கல. ஹோர்முஸை மூடி உலக வர்த்தகமே பாதிக்கப்படும் நினைச்சாங்க, அதுவுமே நடக்கல. அமெரிக்கா மூடி. இப்ப எதுவுமே நடக்காத போது இப்ப இது நிறுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு என்ன லாபத்தை கொடுக்கும்? கரெக்டான புள்ளியை தான் நீங்க தொட்டிருக்கீங்க அந்த கேள்வியில. ஹெர்மூஸை மூடணும், ஹெர்மூஸ்ல டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, அணு ஆயுதங்களை கொடுக்க கூடாது, அப்புறமா வந்து பணத்தை விடுதலை செய்ய மாட்டோம்,
நாங்க சொல்றதுல கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையெழுத்து போடு. இப்போ ஈரான் என்ன சொல்லுது, நாங்க மரணத்தை நேசிக்கிறவர்கள் அப்படி சொன்னாங்க. we are our plan, our final ultimatum to enter the kingdom of God. we never dissociated your logic. உங்களோடு நாங்கள் இணைய முடியாது, அதனால will take war up to end of life அப்படின்ட்டு அவங்க என்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் மரணத்தை நாங்கள் நேசிக்கிறோம் அப்படின்னு. ஒண்ணு வெற்றி இல்லையா மரணம், அவ்வளவுதான். அமெரிக்கா என்ன செஞ்சது, நிக்கோலஸ் மதுராவே வெனிசுலாவில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் என்ன சார், சினிமா மாதிரி நடந்துச்சு, அதெல்லாம் பார்க்கவே அவர்கள் ரத்தம் கக்கி சேர்த்தார். நம்ம ஊர்ல என்னது இந்த ஓடாதீங்க நில்லுங்க ரத்தம் கத்தி சாவிங்கன்னு சொல்லுவாங்க, ரோட்ல மேஜிக் பண்ணுவோம். நம்ம பேர் என்னது, என்னமோ ஒரு மேஜிக். சரி பரவாயில்ல, குரலி வித்தை காரணம் மாதிரி ரத்தம் கக்கி செத்து உள்ள போனாங்க. அதுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபரை கொண்டு வந்து அவங்க மேல பாய்ச்சி அவங்க வாமிட்டிங் சென்சஸ் வந்து தலையெல்லாம் ஒரு மாதிரி வலி ஆரம்பிச்சு ரத்தம் கைக்கி அந்த நேரத்தில் அமெரிக்க ஃபோர்ஸ் உள்ள இறங்கி தான் தூக்கிட்டு போனாங்க வெனிசுலாவில். அப்படி இந்த நாட்டை நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்கறது முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே பதிச்சோம். ஏன்னா இது மலைகளும் காடுகளும் பாலைவனங்களும் கடல்களும் உயர்ந்த குன்றுகளும் கடும் இருட்டு நிறைந்த பகுதிகளும் வெளிச்சம் நிறைந்த பகுதிகளும் பயங்கரமா உண்டு, வெப்பம், அதெல்லாம் முடியாது. ஆனால் இதில் ஒரு பெரும் சாதனை, அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் நேற்று இரவு நமக்கு காலை செய்தியில், நேற்று நள்ளிரவு நமக்கு வெளியிட்ட செய்தியில் அமெரிக்கா தோல்வியை சந்தித்திருக்கிறது என்று தலைப்பில் போட்டார். நியூயார்க்ல அபார தோல்வி. எல்லா கார்டியன், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், பிபிசி எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா சேனல்களும் அமெரிக்கா தோல்வி. சார் அமெரிக்கா இதில் எப்படி தோத்தது? பாயிண்ட் நம்பர் 1, பொருளாதாரம். 453 கிலோகிராம் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியத்தை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அவங்க யுரேனியம் எங்க வச்சிருக்காங்க, ஃபர்தோஸ், நட்டான், இஸ்பஹான், இந்த 3 இடத்திலும் வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல கூடங்குளத்துல மாதிரி. இவர்கள் அதுக்கு பயன்படுத்தின குண்டு என்ன தெரியுமா, B2 பாம்பர்ஸ். B2 பாம்பர்ஸ்னா B-52 என்பது நியூக்ளியர் வெப்பன்ஸ் தேவைப்படுது. இது B2 விமானத்தின் மூலம் GBU-57 என்று பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டார்கள். அவர்கள் அமெரிக்கா என்றாவது ஒரு நாள் எங்களை தாக்கும் என்று தெரிந்து கடந்த 47 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் மலைகளை குடைந்து கீழே மிசைல் சிட்டி அமைச்சிட்டாங்க. ஒரு சிட்டி 2 சிட்டி இல்லை, ஒரு சிட்டி சென்னை, இன்னொரு சிட்டி கன்னியாகுமரி, இன்னொரு சிட்டி ராமநாதபுரம். யாருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் தெரியாது. எல்லாம் இஸ்ரேல மாதிரி 74 மடங்கு பெரிய நாடு. எங்க கடல் இருக்கு எங்க பூமி இருக்குன்னு யாரும் தெரியாது. மேல இருந்து சேட்டலைட்ல பார்த்தாங்க, எதுவுமே தெரியல. வாயில்கள், அந்த மலைகளை சுத்தி நிறைய வாயில்கள் இருந்துச்சு. ஆனா அந்த வாயில்கள் ஃபுல்லாக மரங்களா இருந்துச்சு. இது எது வாசல்னு தெரியாது. உள்ள இருந்து விமானங்கள் வெளியே வரும், உள்ள இருந்து ஏவுகணைகள் வரும், உள்ள போயிடும். உள்ள பெரிய மிசைல் சிட்டி அண்ணா நகரமும் இருக்கு. இப்பவும் இருக்கு. அதனால அமெரிக்கா தோல்வி அடைந்ததுக்கு இதுதான் காரணம் என்று உலக எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கருத்து தெரிவிச்சாங்க. ரிவீல்டு தேர் சஜஷன். அவர்கள் இதுதான் காரணம். அமெரிக்கா வந்து சொன்னது நாங்கள் அழித்து எல்லாவற்றையும் நாசமாக்கி விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போதே அவர்கள் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு ஒன்றும் பண்ண முடியாம 13 தளங்களை காலி செய்தார்கள். குவைத்தில் இருக்கக்கூடிய தளம், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய 5th ஃபிளீட் தளம், குவைத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், ஜொர்டானில் இருக்கக்கூடிய தளம், அதே மாதிரி உதைது தளம், கத்தரில் இருக்கக்கூடிய தளம், சவுதியில் இருக்கக்கூடிய தளம், கிட்டத்தட்ட யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், குவைத், ஷார்ஜா, அபுதாபி எல்லாம் காலி. அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கவில்லை இவர்களுடைய பலிஸ்டிக்ஸ் விமான தாக்குதலை. இந்த பலிஸ்டிக்ஸ்ல வந்து ICBMன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல். 4000 கிலோமீட்டர் போக வேண்டியது. அது எங்க வந்துச்சுன்னா டியூகோ கார்சியான்னு ஒரு தீவு இருக்கு இந்திய பெருங்கடல்ல, மொரிஷியஸ் பக்கத்துல. அதையும் அடித்தார்கள். அடித்து விட்டு அடுத்த தாக்குதலுக்கு அமெரிக்கா வரைக்கும் நாங்கள் தாக்க ரெடின்னு சொன்னாங்க. அமெரிக்கா ஆடி போய்விட்டது. அதுக்கப்புறம் முதல் தாக்குதலுக்கு அமெரிக்கா பேர் வச்சிருந்தாங்க, அதாவது எபிக் ஃபியூரி. 2வது தாக்குதலுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். 3வது ஒரு தாக்குதலுக்கு ஆரம்பித்தார்கள், எபிக் ஃபியூரி 2.0. பட்ஸ் ஆல் ஹவ் பீன் ஃபெயில்ட். எல்லாமே தோல்வி அடைந்தது. காரணம், அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்கள் தாக்குவதற்கு ஒப்பாக, அதை விட ஒரு மணி மேலாக அவர்கள் தாக்கி முடித்து விட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் இஸ்ரேல் முழுவதுமாக டெல் அவிவ், ஹைஃபா சிட்டி, கிரியோன் சமாரா, கோலான் குண்டுகள் எல்லாம் ஜெருசலேம் வரைக்கும் அழிக்கப்பட்டது. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முக்கியமாக வைத்திருந்தார்கள். அயன்டோம், அயன்பீம், டேவிட் செல்லிங், ஏரோ 3 எல்லாம் எல்லாம் காலி. அதற்கு பிறகு முக்கியமாக அமெரிக்காவுடைய
உலக புகழ்பெற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். 40,000 கோடி நமக்கு S-400 போட்டிருக்க பாருங்க இந்தியா. அதனுடைய பேர் முக்கியமாக அமெரிக்காவுடைய டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அடுத்து பேட்ரியாட், இதையும் தாக்கி காலி செய்தார்கள். இவர்களுடைய பெலிஸ்டிக்ஸ் வேகம் ஒளியை விட 15 மடங்கு. அதை தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி இவர்களுக்கு இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தியாளர்கள் ஷாஹின் 129, 136, 171 இவைகள் தான் ரஷ்யாவில் உக்ரைனுக்கு வெற்றியை கொடுத்தது. ஷாஹின் ஒரு தற்கொலை, இலக்கை துல்லியமாக தாக்கியது. இதையெல்லாம் அமெரிக்கா அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய் சாட்சிக்காரன் காலில் விடுவதை விட சண்டைக்காரன் காலில் விடுத்தார்கள் அமெரிக்கர்கள். சரி, இந்த ஒப்பந்தம் நேற்று பிரான்ஸ்ல இருந்து நடைபெற்றது. நாளை 19ஆம் தேதி கைச்சாத்திடப்படுகின்றது. மசூஸ் பெசஸ்கியான், மறைமுகமாக இருக்கக்கூடிய ஆயதுல்லா காமினியுடைய மகன் முஜிதபா கமினி, அவர் எங்க இருக்கிறார் யாது இருக்கிறார் என்பது தெரியாது. மரப்பட்டைகளில் எழுதி அனுப்புகிறார். டிஜிட்டல் டிவைஸ் அவர் யூஸ் பண்றதில்லை, எலக்ட்ரானிக் டிவைஸும் அவர் யூஸ் பண்றதில்லை. அவருக்கு ஒசாமா பின் லேடன் எப்படி காட்டுக்குள் இருந்தாரோ, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தார்களோ, அதை போன்று மரப்பட்டைகளில் அரிசியை வறுத்து அதை கரைத்து மையாக்கி எழுதி அனுப்புவார். அது எங்கிருந்தோ இங்கு தான். ஆனா அதுல கூட அவங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்படி எல்லாம் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒட்டகத்தில் அனுப்பி, யானையில் அனுப்பி மனிதர்களே ஒரு முறை சொல்லியிருந்தாரு, நீங்கள் நாகரிகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் அதன் உச்சத்தில் இருந்தோம்னு சொல்லி ஈரான் உச்ச தலைவர் சொல்லியிருந்தாரு. அவங்க இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய டாட்டாலாம் இருக்காங்களே, அவங்களும் அங்கு உள்ளவங்க தான். இவர்கள் இஸ்லாமியர்கள், ஆனா இனம் அங்கு உள்ள இடம் தான். பார்சிகள் எல்லாமே ஒரே இனம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமண சமூகம் கூட அங்கிருந்து வந்ததான் சொல்வார்கள். நான் அதை உடனே என்னுடைய நண்பர்கள் அனைவரும் பிராமண சேர்ந்தவர்கள் தான். நான் அப்படி சொல்ல விரும்பவில்லை, ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அரபு கலப்புகளாக நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படியே ஒரு நாகரிகத்தோடு இந்திய சமூகத்தோடு கலந்து போய்விட்டோம். அவ்வளவு அறிவாளிகள் பர்ஷியர்கள், ரொம்ப அறிவாளிகள். சரி, இப்போ இஸ்ரேலுக்காகத்தான் இந்த ஈரான் மேல தாக்குதலோ அல்லது அமெரிக்காவினுடைய அழுத்தமோ அந்த மாதிரி முதல்ல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இப்ப அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே பிரச்சனையா? லெபனானுக்கும் பொருந்தும் இதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இஸ்ரேலையே முறைச்சுக்கிற அளவுக்கு, கட்டுப்படுத்துற அளவுக்கான பிரச்சனை உருவாகுது அப்படின்னா என்ன? இவங்க எதுக்காக இது போர் ஆரம்பிச்சாங்கன்றதே கேள்வி ஆகுது. இந்த போர்ல 14 பாயிண்ட் சொன்னாங்க. முதலாவது அணு ஆயுதங்களை டீக்ரேட் பண்றது, 2வது ஹெர்மூஸை ஓபன் பண்றது, 3வது பாயிண்ட் என்னன்னா முக்கியமான பாயிண்ட் இழப்பீடு தர வேண்டும், 4வது பாயிண்ட் முடக்கப்பட்ட பணத்தை ரிலீஸ் செய்யும், 5வது பாயிண்ட் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் தாக்கக்கூடாது, 6வது பாயிண்ட் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய பேரிகார்டு எல்லாத்தையும் இருக்கணும். இப்படி 7-8 பாயிண்ட். 1வது ப்ராக்சி. இந்த மாதிரி பாயிண்ட்ல முதலாவது பாயிண்ட் 60 நாட்களுக்கு அப்புறம் பேசலான்ட்டாங்க. இப்போ சீஸ்ஃபயர் வில் டேக் டுடே டைம் டுமாரோ. இட்ஸ் டேக்ஸ் மோர் தென் 60 days. அந்த 60 daysல லாஸ்ட் டைம்ல வில் டிஸ்கஸ், எலாபரேட் டிஸ்கஸஸ் வில் ஹேப்பன், நடக்கலாம். அந்த டைம்ல இந்த அணு ஆயுதங்களை 453 கிலோல அவன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வி நெவர் ஹேண்ட் ஓவர். ஆனால் அதை எப்படி டீக்ரேட் பண்றது, எப்படி அழிக்கிறது, எப்படி ஸ்மாஷ் பண்றது, அல்லது அதை மானிட்டர் பண்ணலாம். ஈரான் என்ன சொல்லுது, அதை IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியின் மூலமாக, குறைஷி மூலமாக, ரஃபேல் குறைஷி மூலம் மானிட்டர் பண்ணுங்க, வந்து பாருங்க. ஏதாவது உபயோகப்படுத்த நாங்க செய்ய மாட்டோம். நாங்க எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு அணுகுண்டு செஞ்சு யாரை சாகடிக்க போறோம்? அதை எங்களுக்கு ஃபத்வா கொடுத்திருக்காரு ஆயத்துல்லா காமினி. இஸ்லாமிய சித்தாந்தன்படி மக்களை குண்டுகளை போட்டு சாகடிக்கிறது பாவம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் செய்ய போறது இல்லை, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மானிட்டர் பண்ணிக்கிறீங்க, அது முடிஞ்சு. ஹெர்மூஸை திறந்துருங்க. இன்னைக்கு கப்பலோடு வர ஆரம்பிச்சிட்டு சைன் வித்தவுட் சைன் ஆனோன்னா நாங்கள் திறந்துருவோம்ட்டாங்க. சைன் ஆயிட்டு இன்னைக்கு MOU ஆயிருக்கு, மெமண்டரம் ஆஃப், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த பரஸ்பரம் அவர்கள் MOU சைன் ஆயிட்டு. இப்ப ஹெர்மூஸ்ல என்ன பிரச்சனைனா, டோல் வசூல் பண்ணுவோம்னு சொன்னாங்க. இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆஃப் UN லாஸ் படி அது கடலாதிக்கத்தில் கடற்கரையிலிருந்து இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கணும் என்று ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலைக்கு உட்பட்டு தான் இருக்குது. வித்தின் ஆம்பிட்ல 21 கடல் மைல்னால் எங்களுக்கு 18ல தான் இருக்கு. நாங்கள் வசூலிப்போம் என்று சொன்னார்கள். அமெரிக்காவும் UN சொன்னது நோ, சுங்கச்சாவடி வசூலிக்க கூடாது, இது பொது இடம் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார் பொது இடம் இல்லை, இது எங்கள் இடம் சொல்லி கடைசியில் இப்ப என்ன முடிவு செஞ்சிருக்காங்கன்னா, சுங்க கட்டணம் வசூல் இல்லை என்று அமெரிக்காவை உலகத்திற்கு வெட்டி விட்ட மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் சுங்க கட்டணம் எப்படி வசூலிக்கிறார்கள்னா, சர்வீஸ் கட்டணம், சேவை கட்டணம்னு வசூலிக்கிறாங்க. பேர் மாத்தியாச்சு. படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டாலும் சரி, போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டாலும் சரி. குடிகாரர்கள் மதுப்பிரியர்கள்ன்ற மாதிரி படுத்துக்கிட்டு போத்துங்க. படுத்துக்க போத்திக்க தூங்குன்னு சொல்றோம், நீ படுத்துக்கிட்டு போத்துனா போத்து அவன் சொன்னாங்க. ஆனா இது அமெரிக்கா என்ன சொல்லுது, அமெரிக்கால நாங்கள் அணு ஆயுதங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம். அவன் பெரிய ஆள் பத்தியலாம், அமெரிக்கா ரொம்ப கேவலப்படுத்த முடியாது. 2வது ஹெர்மூஸை நாங்கள் சுங்க கட்டணம் இல்லாமல் கப்பல்கள் போகும்.
சுங்க கட்டணம் இருக்கு இந்தியாவுக்கு. அமெரிக்கா ஒத்துக்கிட்டா மற்ற நாடுகள் எப்படி சரி? எல்லா நாட்டு கப்பலும் வருது. எல்லாரும் ஒத்துதானே ஆகணும். ஏன்னா அமெரிக்காவே தோத்து போன முறை மொத்தம் வந்து அவன்கிட்ட பேச முடியாது. இப்ப பிரான்ஸோட இமானுவேல் மாக்ரான், கியாமர் இங்கிலாந்து, அதே மாதிரி மெலோனி இத்தாலி, ஜெர்மனி எல்லாருமே இந்த ஒப்பந்தத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. முதல் ஆதரவு ஜப்பான் தெரிவித்தது. ஜப்பான் கப்பல்கள் முடிவுக்கு கொண்டு வாங்க கப்பல் போக்குவரத்து. ஏன்னா ஜப்பான் 20 கோடி 2 மில்லியன் கொடுத்தாங்க. இப்ப இந்தியா நம்ம நாடுகளுக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு நாட்டுக்குள்ள பிரச்சனை லாபம் என்னவென்றால் நம்ம பணத்திலேயே வியாபாரம் பண்ணலாம். நமக்கும் ஈரானுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தம் வந்து பாரம்பரிய ஒப்பந்தம். 2018 நினைஞ்சு போய் நமக்கு வரக்கூடிய அதிகமான சரக்கு 16% மேல் சவுதியில இருந்து வருது. 24% 26% ஈராக்கில் இருந்து வருது. 11% ஈரானில் இருந்து வந்ததுதான் 2018 அமெரிக்கா மிரட்டி நிறுத்திட்டான். இப்ப அவன் நமக்கு வரப்போகுது. நம்ம இந்திய பணத்திலே வியாபாரம் பண்ணலாம். அவங்கள்ட்ட இந்தியர்களுக்கு அவங்க ரொம்ப உயர்ந்த மதிப்பு உண்டு. பாகிஸ்தானை தவிர எல்லா முஸ்லீம் நாடுகளும் இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இவர்கள் கொஞ்சம் பொலைட் பர்சன். ரொம்ப இன்னைக்கு சவுதியில போய் கேளுங்க, இந்தியர்களை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு அவங்களோட. இந்தியர்கள் ரொம்ப உண்மையானவர்கள், வாய்மையாளர்கள், சத்தியமானவர்கள், பொய் சொல்லி ஃப்ராட் பண்ண மாட்டான். பாகிஸ்தான்காரன் ஃப்ராட் பண்ணுவான், அவங்க தெரியும். அந்த மாதிரி இந்தியர்களுக்கு ரயில்வே எல்லாமே அமைக்கிறதுக்கு நிறைய இட் ஹேஸ் அ மல்டிபிள் டைமென்ஷன் ஸ்கோப் எக்ஸிஸ்டிங் இருந்து கொண்டு இருக்கிறது இருக்கும். அதனால நமக்கு ஒரு பெரிய ஸ்கோப் ஆயிட்டு. அதனால இன்னைக்கு கப்பல்கள் போயிட்டு 300 கப்பல்கள் என்னமோ போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா யாரும் நிறுத்த போறது இல்லையே. பிளாக் ஆடம் 30 நாள் எடுக்கிறேன் அமெரிக்கா. நாளையில இருந்து 30 நாள் கன்னி வெடிகள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இவன் க்ளோஸ் பண்ணிடுவான். இப்போ அக்ரிமெண்ட் முடிஞ்சது. இதுல சீனா அமெரிக்காவுக்கு இவனுக்கு லாபம் என்ன தெரியுமா? அதை பத்தி நம்ம பேசிடும். முதற்கண் லாபம், இவனுடைய கொள்கைகள் எல்லாமே வெற்றி பெற்று விட்டது. ஈரானுடைய கொள்கைகள், அணு ஆயுதங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம். பாயிண்ட் நம்பர் 1 வெற்றி பெற்று விட்டதா? கொடுக்கல, இங்கதான் இருக்கு. ஹெர்மூஸ்ல வசூலி சுங்க கட்டணம். ஆனா பேரு சுங்க கட்டணம் இல்லை. நீங்க என்னமோ சொன்னீங்களே மது பிரியர்கள், அத மாதிரி அதை சேவை கட்டணமாக வசூலிக்கிறார்கள். அதை பத்தி யாரும் நிர்ணயம் பண்ணாங்க? இந்தியா நான் கொஞ்சம் தான் தராங்க, ஒரு கப்பலுக்கு 20 கோடி, 2 பில்லியன் வைங்களேன், இந்திய மதிப்புக்கு 20 கோடி, நாங்க ஒரு 10 கோடி தரோம்னா ஓகே போங்க. சும்மா தானே வருது. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு 10 கோடி 20 கோடி வந்துச்சுன்னா ஒரு கப்பலுக்கு ஒரு நாளைக்கு 160 கப்பல் போகுது. அப்ப எவ்வளவு வரும்? 2. அதை அவங்களும் ஓமனும் பிரிச்சு கொள்வார்கள். முடிஞ்சு போச்சா? மூன்றாவது 24 பில்லியன் 2.5 லட்சம் கோடி 2.25 லட்சம் கோடியை முடக்கி வச்சிருந்தாங்க. அதை உடனடியாக ரிலீஸ் பண்ணிட்டு அமெரிக்கா. 3 முடிஞ்சு போச்சா? இவங்க லாபத்தை பாருங்க. 4வது நீ என்ன தாக்கவே செய்யாதப்பான்னா அமெரிக்கா கூட இருந்த கத்தரும் இவங்களும் சேர்த்து 22 பில்லியன் கிஃப்டா கொடுத்துட்டாங்க. 22 பில்லியன் எவ்வளவு தெரியுமா? கணக்கு பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு 2 லட்சம் கோடி வரும். ஒரு 10 பில்லியன்னாலே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கோடிக்கு மேல வரும். சும்மா கொடுத்துட்டாங்க. முதல்ல 27,000 கோடி கொடுத்துட்டு யாரு? யுஏ வச்சுக்க ஃப்ரெண்ட், பை ஃப்ரெண்ட், அடிக்காத, டோன்ட் அட்டாக் மீ, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய் கியா பாய் ஷெகைசா, பிரியாணி பைகள் எல்லாம் உடைக்காது, சலாம் பாய் வச்சுக்கிடுங்க. கத்தர் என்ன செஞ்சுட்டான்? எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டான். அது ஒரு லாபமாச்சா? அவனுடைய பணம் 2.25 கோடி ரிலீஸ் ஆகுது. 2.25 கோடியா? இது அல்லாமல் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு $500 மில்லியன் வசூல் இருக்குது. உலகம் அமெரிக்காவுடைய இது ஒப்பந்தத்தின் மூலம் உலகம் ஃபுல்லா நீ வியாபாரம் பண்ணும். 500 பில்லியன் பிசினஸ் நடக்கும். இதோடு மட்டும் இல்ல, அமெரிக்காவோட 100 போயிங் விமானத்துக்கு சைன் பண்ணிட்டாங்க வாங்குறதுக்கு. பெரிய சண்டைக்காரன் 2 பேரும் பிசினஸ் மேன மாறிட்டாங்க. என்னதான் இது? இதெல்லாம் யாருக்கும் தெரியாத செய்தி, சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இனிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு பேசுவேன். நான் இப்போ ஒரு செகண்ட்ல நான் உங்ககிட்ட வரும்போது அப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா வந்துச்சு செய்தி, உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப எவ்வளவு அமெரிக்காக்காரன் பார்ப்பான். அவன்கிட்ட அவ்வளவு வளம் இருக்கு, அவ்வளவு அறிவு இருக்கு. ஒண்ணுமே இல்லாம 47 வருஷமா மலையை குடைஞ்சி மிசைல் சிட்டி ஆரம்பிச்சு அடின்னு அடிச்சு அல் ஃபத்தா, ஷாஹித் 1, அப்புறமா கர்ரம் சோறு, அப்புறமா ஃபத்தா, அப்புறமா சிஜிலு, அப்புறம் அல் கஹரு. அதுக்கான இன்ஜின் டெக்னாலஜி பார்த்தா வேற லெவல்ல. அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை வச்சு பழைய உலக நாடுகள்லாம் இவனை பின்பற்றுன்னு சொல்றான். ஏன்னா அமெரிக்கா வந்து 270 கோடி தயார் பண்ண MQ-9 அவன் அதை அடிக்கிறதுக்கு பயன்படுத்த வெறும் $35,000 $35,000 அடிச்சிட்டான். இவன் 300 கோடிக்கு செஞ்சதை டக்குன்னு போட்டு அடிச்சு விட்டு 42 F சீரியஸ் ஒரு விமானம் மட்டும் 150 பில்லியன் 1000 கோடி கிட்ட வரும். சாதாரணமா குறிவாள் நம்ம ஊர்ல இந்த உண்டிவில் சொல்லுவாங்க, இப்படி அடிப்பாங்க, அது மாதிரி அடிச்சு விட்டான். செலவே இல்லை சார். அதுக்கு அவன் என்ன பண்ணான்? சரக்கை இம்போர்ட் பண்ணான். எங்க இருந்து? இந்த அமோனியா NH3 அதுல பாலிஸ்டிக்ஸை வச்சு டெக்னிக்கலை யூஸ் பண்ணி அடிச்சு இப்போ எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டாங்க. இவங்க F சீரியஸ் ஃபிளைட் 42 காலி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி, எல்லாமே காலி. இப்போ உலகம் என்ன சொல்லுது? அமெரிக்கா 1000 பில்லியன் செய்கிறத இவன் 50 பில்லியன்ல முடிக்கான். அறிவு இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப எல்லா நாடுகளும் இவனோட கைகோக்குறான். அவன் என்ன பண்ணான்? ஆனா இதுல ஒரு பெரிய பாலிசின்னா எந்த நிலையிலும் அவர்கள் தர்மப்படி நடந்து கொண்டார்கள். பொதுமக்களை கொள்ளவே இல்லை.
யாரு? ஈரான் சொன்னது பொதுமக்களை கொள்வது பாவம். இஸ்ரேலும் பொதுமக்களை கொள்ளல, சக முஸ்லிம் நாடுகளையும் பொதுமக்களை கொள்ளல. 28 அதாவது 13 அவங்களுடைய ஸ்பேஸ் டெக்னாலஜில 228 நிலைகள் அடிச்சாங்க. அராம்கோவை அடிச்சாங்க, அப்புறமா சுல்தான் ஏர்பேஸ் அடிச்சாங்க, அதே மாதிரி கத்தர்ல அடிச்சாங்க, அல் உதீத் தளத்தை பக்கத்துல கூட எல்லாமே ஃபிஃப்த் ஃபிளீட் அடிச்சாங்க. பஹ்ரைன்ல எல்லாமே அமெரிக்க ராணுவ நிலைகள் தான். சவுதியில இருக்கக்கூடிய சிஐஏனுடைய ஹெட் தளத்தை அடிச்சிட்டாங்க. ஆனா எங்கேயுமே மக்கள் அடிக்கல. அமெரிக்கர்கள் வந்து பார்த்தாங்க, யோசிச்சாங்க, இனி நம்மளால கொண்டு போக முடியாது. ஏன்னா நாள் ஒன்றுக்கு கப்பல் நிக்க 2 பில்லியன் செலவாகுது, 20,000 கோடி ஆகும். சார், டொனால்டு ட்ரம்ப் உலக அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ரொம்ப அவர் தானே சொல்றாரு. நடக்கிற நிகழ்வுகள் அது ரொம்ப தூரம் தள்ளி. நான் என்ன சொல்றேன், ராமகிருஷ்ணன் மேன் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லணும், சுஃபியான் மேன் ஆஃப் பீஸ் நீங்க சொல்லணும். அவர் தன்னையே சொல்லுகிறார், ஐ ஆம் a மேன் ஆஃப் பீஸ், ஐ ஹாவ் a பவர், நான் தான் ஒரு டிசர்வ்டு பர்சன், நான் தான் தகுதியான ஆளு. பக்கத்துல அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பாகிஸ்தான்ல நவாஸ் ஷெரீஃபுடைய தம்பி ஷாபாஸ் ஷெரீப் வணக்கம் வணக்கம், இவர் தான் பெருமையானவன், அவரும் கூட கூவுறாரு. அது பணத்தை கொடுத்தா எல்லாரும் கூவா. நம்ம ஊர்ல கூலிப்படைகளை 300 ரூபாய் கூட்டு அரசியல் கட்சி கூட்டுற மாதிரி இதுதான் அங்க நடக்கு. இந்த செய்தியில நான் ஒண்ணு பார்த்துக்கிட்டது என்ன தெரியுமா தோழர் ராமகிருஷ்ணன், நம்ம ஊர்ல இருந்தாலும் அமெரிக்கால கோட்டை சூட்டு தான் போடுவாங்க, புத்தி ஒன்னாதான் இருக்கு. இதோட கேவலமா இருக்கானோ சார். நான் உண்மையிலே ரொம்ப பெருசா நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப வரும்போது அவ்வளவு படாடுவோம். எதுக்கு தெரியுமா, நான் ஒரு 10,000 யூடியூப் படிச்சிருக்கேன், 10,000 இது வரைக்கும். அதிகமாக தமிழ் யூடியூப்ல இந்த வெளிநாட்டு செய்தியை முதல்ல ஆரம்பிச்சது நான் தான். மத்த எல்லாம் உண்டு, சில சேனல்கள்ல 1-2 போடுவாங்க. இப்ப இந்த அக்டோபர் 7, 2023 தான் ஆரம்பிச்சேன் காசா போர்ல. இப்ப எல்லா யூடியூப்லயுமே வெளிநாட்டு சேனல் வச்சுட்டாங்க. அது எனக்கு ஒரு பெருமை. 2வது பெருமைன்னா தமிழ்ல விடயம்ங்கிற வார்த்தையை நான் அதிகமா பயன்படுத்தினேன். நானும் தோழர் ஐயநாதனும் இப்படி சில விஷயங்களை சொல்லுவோம். நான் விடயம்னு சொன்னேன், அவதானிப்பு சொன்னேன், இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு அந்த திருச்செந்தூர் பக்கத்து ஒரு ஊர், அதை கேட்டு அந்த மாதிரி இலங்கையினுடைய பாசம் வந்து இன்னைக்கு எல்லாரும் அவதானிப்புங்கிறாங்க, விடயங்கிறாங்க. இப்போ அனர்த்தம்ன்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறேன். அது மாதிரி யூடியூப்ல இன்டர்நேஷனல் ஃபிகர் நம்ம நாலேஜ் ஏற்படுத்தணும். அதனால நமக்கு உலக அரசியல் தான் சார் நம்ம வாழ்க்கை. உலக அரசியல் நமக்கு அமெரிக்காவோட நிக்கலையே, ஆண்டிப்பட்டியில இன்னைக்கு வடை சுட முடியலையே, 15 ரூபா ஆயிட்டல, கேஸ் கிடைக்கலையே. இன்னைக்கு 1,800 ரூபா கேஸ், 2,900 ரூபா வந்து 2,800. இப்போ எல்லா கடையும் மூடிட்டாங்க, 3000 சில்லறை வந்துச்சு. இப்ப இதுதான் அந்த போரினுடைய முடிவு. நாளை கையெழுத்தாகும். கையெழுத்தான பிறகு நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் விவரமா பேசுறேன். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்கள் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.